ராம்ப் வாக் ரெமோ அரசியல பேஷனாகவும் அரசியல்வாதிகளே ஃபேஷனாகவும் சுத்திட்டு இருக்க நம்மளுடைய துண்டுபிடி வீரன். என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா. இப்படி எல்லாம் கேட்டா பயந்துருமா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அவருடைய மகன் செல்ஃபி எடுத்த ஒரு குல்ஃபி அவ்வளோ கியூட்டா இருந்தது. செல்ஃபி எடுத்த ஒரு குல்ஃபி. எனக்கு தெரிந்த ஒரு குல்ஃபி இருக்காரு தெரியுமா? யார் அது? ஒருவேளை ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனேதான். ஆட நம்ம ஐயாச்சாமி யாரு? பெரிய கற்பன். ஐயோ என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. உடன் பிறப்பே கழுக உடன் பிறப்பே. அதுக்குள்ளேவா? நைஸ் லொகேஷன். அருள் வேணும். கம் ஆன், லெட்ஸ் கோ. யா. அல்ல ஆபாசத்தை வர திணிக்கிறீங்க. ஆபாசம் எதுவும் ஆபாச இல்ல. குல்ஃபியை திணிக்க பார்த்தீர்கள். அது நான் திணிக்கலங்க, அவர் திணிச்சாரு. அப்படி திணிச்சிட்டு அப்படின்னு அப்படி ஒரு ஓ எக்ஸ்பிரஷன் டென்ஷன் ஆகுது எனக்கு. ரைட்டு. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த ரேம்ப் வாக் எதுக்கு? நீ பெரிய அர்ஜுன் ராம்பால, நீ பெரிய சூப்பர் மாடலா? நீ அப்படியே நடந்து போய் அங்கே நின்று எல்லார்ட்டையும் அப்படியே அப்படியே துண்டை இப்படி இப்படி வாங்கி, அது வேற அந்த துண்டை அப்படி ரஜினி அப்படி இப்படி துண்டை போடணும்னா அது அப்படியே மூஞ்சி போய் முடிக்குது. உனக்கு எதுக்கு இந்த வேலை? இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? ஏதாவது சொல்லிட்டு போறேன் என்ன? இது வேற அந்த துண்டை எங்கேயாவது அடிபட்டுற போகுதுன்னு பக்கத்தில், ஏன்னா அது எங்கேயாவது துண்டு மேலே விழுந்து சோஃபா கண்டுடிச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு பின்னாடி 2 பேர் வேற. அவனெல்லாம் பாஷன் என்னையும் பாரு அழையும் பாரு, என்னையும் பாரு அழையும் பாருன்னு போறியா? எதுக்கு போற நீ? அது ஒரு வார்த்தை நட வேற. மொகரக்கட்டைக்கு இதெல்லாம் தேவையா? தொடப்ப சொல்லுவாங்க தெரியுமா, தமிழ்ல ஒரு இது இருக்கு, தொடப்பக்கட்டைக்கு பட்டு குஞ்சு. உனக்கு எதுக்கு இது? ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? புத்தகங்களை படிச்சுட்டு மேற்கோள் காட்டி பேசுவீங்க. இப்போ என்னன்னா அது ஆதித்யா டிவிலாம் பார்க்குறீங்க போல இருக்கு. சும்மா காமெடி ரெஃபரன்ஸே எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, காமெடியை பத்தி பேசணும்னா காமெடி ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஜோக்கர் ஸ்டாலின். இது ஜோசப் ஸ்டாலின் கிடையாது, ஜோக்கர் ஸ்டாலின். தளபதிங்கிற பேரை இளைய தளபதினு வந்து சுட்டுக்கிட்டாரு. தளபதின்னு நீ வச்சுக்கிட்டேன்னு சொல்றல, தளபதி நீ என்ன படைக்கு முன்னாடி நின்னையா? மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? நீ எந்த காலத்துல படைக்கு முன்னாடி நின்று இருக்க? எந்த போருக்கு போன நீ தளபதினு வச்சிருக்க பேரு? உங்க அப்பங்க இது பண்ணும் போதே ஓடி விட்ட நீ ஊரை விட்டு. அப்புறம் நீ என்ன தளபதியா? உன் வீட்டுல இருக்க பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தைரியம், அந்த முதுகெலும்பு கூட இல்லாத ஒரு சப்ப நீ தளபதியா? உங்களுக்கெல்லாம் ஒரு மீசை, முதல்ல அதை எடுங்க. இல்ல அந்த மேடையில வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கொள்கையே இல்லாம ஒரு கூட்டம் வந்து உனக்கு என்ன கொள்கை இருக்கு? உனக்கு என்ன கொள்கை இருக்கு? இன்ஸ்டாகிராம்ல பெண்களின் தொடையை எல்லாம் ஷேர் பண்றதான் உன் கொள்கையா? கை தவறி பண்ண ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீ அல்காரதம்ல வச்சுக்கிட்டு தான் வரும். நீ எதை பாக்குறியா அதான் வரும் அல்காரதம்ல. திமுக நீ சரியான ஆள் இருந்தா நைட் 2 மணிக்கு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் கருணாநிதியின் பேர ஸ்டாலினுடைய மகன் நைட் 2 மணிக்கு அவருடைய சொந்த எக்ஸ் தளத்துல எக்ஸ் பக்கத்துல ஒரு காலை பார்த்துட்டு இருந்தார். நான் சொல்றேன், நல்ல திமுக காரமா இருக்கணும். ஒரு நடிகையா நம்ம ஆபாசமா நம்ம கவர்ச்சி படம் போட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். நைட்டு என்ன போதையில் இருந்தாலும் தெரியல, அதை ஷேர் பண்ணிட்டாரு, பூரா வந்துச்சு. காலையில் இருந்து அவசரமா காலை பூரா நீக்கிறான். முதலமைச்சர் அவர்களே, கால் பார்த்து கொண்டிருப்பது நாங்கள் அல்ல, கால் பார்த்து கொண்டிருக்கிறவனை காலடியிலேயே வைத்திருக்கிறீர்கள், கவனமாக இருங்கள். இதெல்லாம் நீ ஒழுக்கத்தை பத்தி கருணாநிதி கொடுத்து வந்து பேசலாமா? பொழுதன்னைக்கு அதையே பார்த்துட்டு இருந்தேன்னா அதான் வரப்போகுது. தொடை இடை இதெல்லாம் வரும். இதெல்லாம் திமுக காரணம் பூசு இல்லையே. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். தன்னோட தந்தையை கூட தலைவர் தான் கூப்பிட்டாரு, ஆனா அத்தை கனிமொழி அப்படின்னு சொன்னாரு உதயநிதி. சோ அந்த ஒரு பாசம் இருக்கதான். பின்ன அவங்கள அத்தை அப்படின்னு சொல்லலாம், இவர் என்ன சொத்தை நான் சொல்ல முடியும்?
புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு கேள்விப்பட்டிருக்கோம். சரி, நான் என்டர்டைன்மெண்ட்ல பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். டக்குனு வந்துச்சு. ரீசெண்ட் டைம்ஸ்ல ஸ்டாலினே மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் தானே. ஐயோ சாமி வேற ஏய் கூட்டு போங்கடா. பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, போலாமா? இப்ப பாக்கி ஸ்டாலின கேளுங்க, பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, போலாமா, அடுத்தது போலாமா, நிர்வாகம் ஏதாவது ஒன்று இருக்கு. அடுத்த 5 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தான் போறீங்க. இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது. சட்டையை கட்சின்னு தெரிவாரு தானே சொல்றீங்க. ஸ்டாலின் என்ன பெரிய பெரிய பொற்கால ஆட்சியை கொடுத்துட்டாரு. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீ ரேம்ப் வாக்கு நடந்தாலும் சரி, தலைகீழ நடந்தாலும், பஞ்சி ஜம்பிங் பண்ணாலும் சரி, நீ தலைகீழ நடந்தாலும் சரி, சரியா, இல்லை உதவாக்குற புள்ள இந்த உதவாநிதியை தோளில் தூக்கிட்டு நீ ஓடி வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் நீ ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதான் இல்லைங்கிறேன். நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணுங்கிறேன். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. இப்ப காங்கிரஸ்ல ஒரு காலத்து 67 வரைக்கும் காங்கிரஸ் இப்ப வர முடியுதா? சொன்னா அப்புறம் கோச்சுக்கிறா, கூட்டணியில் இருக்கா, ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. சார் என்ன சார் சொல்றோம்? ஓசில சாப்பிடறதுக்கு சாக்கடையில வந்து சாவலான்னு சொல்றான். ஒருத்தர் 2 பேர் இருந்துட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க. இருந்துட்டு போறா, இவருக்கு நம்ம வேணாம்னு சொல்லல, தலைவர் இஷ்டம். நேற்று கூட நானும் செல்வ பிறந்தே ஒரு கல்யாணத்துல மெட்ராஸ்ல அட்டன் பண்ணி தான் வந்து என்ன செய்யுது, கூட்டணி வர்றாரு, வேணும் போட்டோ போஸ்ட் கொடுக்குறோம் நினைக்கிறேன். இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா, தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சு ஊத்தி விளக்கமாத்தாலே அடிச்சான். இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க, சோத்துக்கு. இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. ஜனவரி மாதம் 25 குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஜனவரி மாதம் 15 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைக்க நாங்கள் மறுக்கிறேன். ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது, ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது நான் ரெடி, நீங்க ரெடியா? ஸ்டாலின் தான் வந்தாரு, விளம்பரம் பண்ணாரு. அதுதான் மக்களோட அழிவு. ஸ்டாலின் தான் வந்தாரு, நடு தெருவுல தான் விட்டாரு. அதுதான் தமிழ்நாட்டோ அழிவு. இருட்டா கிடக்கும் வீட்டுக்குள்ள இப்போ கரண்ட் பில்லு எகிருத்தம்மா. வறண்டு கிடக்கும் பாக்கெட்டுக்குள்ள புது ஓட்ட ஒண்ணு